ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 19/4/26 இன்றைக்கி ஸ்ரீ உய்யக்கொண்டார் சுவாமிகளின் 1200வது திருநட்சத்திரம். உய்யக்கொண்டார் என்று நாதமுனிகளால் போற்றப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் 6வது குருவான ஸ்ரீ புண்டரீகாட்சரின் 1200வது திருநட்சத்திரம். இவருடைய தனியன் நம பங்கஜ நேத்ராய நாத ஸ்ரீபாத பங்கஜே நியஸ்த சர்வபராய அஸ்மத் குலநாதாய தீமதே. இதன் பொருள், ஸ்ரீமத் நாதமுனிகளின் திருவடிகளில் தம் சர்வ பாரமும் விட்டு சரணடைந்த நம் குலநாதரான புண்டரீகாட்சரை வணங்குகிறேன். உடையவர் ஸ்ரீ ராமானுஜ திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆதலால் உடையவர் வைபவங்களை உய்யக்கொண்டார் வைபவங்களோடு ஒப்பிட்டு அனுபவிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நாதமுனிகள் நம்மாவிடமிருந்து 4000 திவ்ய பிரபந்தங்களை பெற்றபோது எதிர்வரும் காலத்தில் ஜெகதாச்சாரியாராக அவதரிக்கப் போகும் ராமானுஜர் விக்கிரகத்தையும், அதாவது பவிஷ்யதாச்சாரியாரையும் உடன் பெற்றார். அந்த விக்கிரகத்துக்கு நாதமுனிகள் திருவாராதனம் செய்து வந்தார். தம் அந்திம காலத்தில் அந்த விக்கிரகத்தை தம் பிரதம சீடர் உய்யக்கொண்டாரிடம் கொடுத்து தமக்கு பேரனாக தோன்று போகும் யமுனை துறைவரிடம் ஒப்படைக்குமாறு கூறினார். உய்யக்கொண்டாரும் தம் காலத்தில் அந்த ராமானுஜருக்கு திருவாராதனை செய்தார். பின்னர் மணக்கால் நம்பி மூலம் ஆலவந்தாரை அடைந்து அவரிடமிருந்து திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு சென்றது. இன்றும் அந்த பவிஷ்யதாச்சாரியார் ராமானுஜரை திருக்கோஷ்டியூரில் சேவிக்கலாம். உய்யக்கொண்டாரின் அவதார ஸ்தலம், பல காலம் வாழ்ந்த ஸ்தலம் திருவல்லரை. திருவல்லரை புண்டரீகாட்ச பெருமாள் திருநாமம்தான் இவருடைய இயற்பெயர். இவருக்கு திருவல்லரை தாயார் சன்னதி வளாகத்துள் சன்னதி உள்ளது. அங்கு நித்திய திருவாராதனையும் செய்யப்படுகிறது. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் ராமானுஜருடைய சீர்திருத்தங்களை பிடிக்காத சிலர் அவர் உணவில் விஷம் கலந்து விட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்று திருவல்லரையில் 2 ஆண்டுகள் இருந்தார். அங்கிருந்த காலத்தில்தான் ஸ்ரீ பாஷ்யத்தின் ஒரு பகுதி எழுதப்பட்டது. உடையவரை பிரிந்திருக்க முடியாத நம்பெருமாள் திருவரங்க பெருமாள் அரையரை திருவல்லரை சென்று அவரை அழைத்து வருமாறு பணித்தார். நம்பெருமாள் இவரையே தான் காஞ்சி தேவபெருமாளிடம் அனுப்பி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு நிரந்தரமாக அழைத்து வர செய்தார். அங்கு சென்ற அரையார் திருவழி 9:5. இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கு எத்தனை என்னுயிர் நோவும் ஏற்றேன் மின் குயிர் பேடைகால் என்னுயிர் கண்ணபிரானை நீர் வர கூவுகிலீர் என்னுயிர் கூவிக் கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ என்று தொடங்கி 11 பாசுரங்களையும் அற்புதமான இசையோடு பாடி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வந்தார். நாம் நாளும் சேவிக்கும் திருப்பாவை தனியன்களான அன்னவயல் புதுவையாண்டாள் மற்றும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியை பாடியவர் உய்யக்கொண்டார்தான். இவர் வேறு கிரந்தங்களையோ தனியன்களோ இயற்றியதாக தெரியவில்லை. ஆண்டாளுக்கு ஆண்டாள் என்னும் அற்புத திருநாமத்தை முதலாக பாடி அழைத்தவர் உய்யக்கொண்டார்தான். பெரியாழ்வாரோ ஆண்டாளோ அவர்களது பாசுரங்களில் எங்குமே ஆண்டாள் என்று குறிப்பிடவில்லை. ஆண்டாளே தம்மை கோதை பட்டர்பிரான் கோதை விட்டு சித்தன் கோதை என்றே சொல்லிக்கொண்டார். ராமானுஜரின் திருப்பாவை சம்பந்தம் மிக பிரசித்தமானது. அவர் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்பட்டார். அவர் எந்த நேரமும் திருப்பாவை அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பார். உந்து மதகளிற்றன் பாசுரம் சேவித்து வரும்போது பெரிய நம்பிகளின் திருக்குமாரத்தி அத்துழாய் திருமாளிகை கதவை திறக்க உடையவர் நப்பின்னையே வந்து திறந்ததாக பாவித்து மூர்ச்சையான வைபவம். ஆண்டாள் ஆசைப்பட்டபடி திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா அக்காராடி செல்லும் 100 தடா வெண்ணையும் சமர்ப்பித்து ஆண்டாளுக்கு அண்ணா ஆன வைபவம் ஆகியவை அற்புதமானவை. ஒரு சமயம் உய்யக்கொண்டாரின் ஆச்சாரியர் நாதமுனிகள் தம் தேவியரை அவர் தம் தாய் வீட்டுக்கு கொண்டு விட்டு வருமாறு சீடர் உய்யக்கொண்டாரை பணித்தார். அவ்வாறு சென்ற உய்யக்கொண்டாரின் மேன்மையை அறியாத அங்குள்ளோர் அவரை முற்றத்தில் ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து பழைய சோறும் நீர்மோரும் கொடுத்தார்களாம். ஆனால் அவர் அதை ஆச்சாரிய சம்பந்தமுடையோர், அதாவது பரிஜனம் வழங்கிய உன்னத பிரசாதம் என்று மிக பரவசத்துடன் ஸ்வீகரித்தாராம். தத் உச்சிஷ்டம் சுகாவகம் என்று இதை அறிந்த நாதமுனிகள் உய்யக்கொண்டாரின் நிஷ்டையை மெச்சி என்னை உய்யக்கொண்டீரோ என்று வியந்து பாராட்டினார்.
ராமானுஜர் தம் பஞ்ச ஆச்சாரியர்கள் ஒருவரான திருவரங்கப் பெருமாள் அரையருக்கு 6 மாதம் தொடர்ந்து கைங்கரியம் செய்தார். நாள் முழுவதும் நம்பெருமாள் முன் நின்று கொண்டு இசை கூட்டி பாடும் அரையர் களைப்பாக வருவார். அவருக்கு இதமாக இருக்க பால் இதமாக காய்ச்சி அதில் வேண்டிய பச்சை கற்பூரம், ஏலக்காய் போன்ற திரவியங்கள் சேர்த்து கொடுப்பார். திருமேனி நோகாமல் இருக்க மஞ்சள் அரைத்து தேய்த்து சுடுநீரில் இதமாக குளிப்பாட்டி விடுவாராம். ஒரு நாள் தேய்த்த மஞ்சள் சரியான பதத்தில் இல்லை என்பதை அரையரின் முகக்குறிப்பில் இருந்து உணர்ந்து கொண்டு அதை எடுத்துவிட்டு மீண்டும் மஞ்சளை பதமாக அரைத்து அரையர் திருமேனியில் இதமாக தடவினாராம். இதனால் பெரிதும் உகப்படைந்த அரையர், என்னுடைய சிரவஸ்தத்தையும் கொள்ளை கொள்ளவோ நீர் இப்படி செய்தது என்று வியந்து பஞ்சமோபாய நிஷ்டை சர்வபர்வார்த்த விசேஷத்தை விளக்கி அருளினார். ராமருக்கு லக்ஷ்மணர் கைங்கரியங்கள் செய்தது போல இந்த லக்ஷ்மண அம்சமாக வந்த ராமானுஜரின் கைங்கரியமும் இருந்ததால் அரையர் இவரை லக்ஷ்மண முனி என்று அழைத்தார். இவருக்கு உய்யக்கொண்டார் என்னும் நாம் பெயர் வர வேறொரு வைபவம் சொல்லப்படுகிறது. நாதமுனிகள் அஷ்டாங்க யோகத்தில் வல்லவர். அஷ்டாங்க யோகம் மூலம் ஒருவர் உடல் உபாதைகளை பற்றி யோசிக்காமல் எந்த தடையும் இல்லாமல் எம்பெருமானை அனுபவிக்க முடியும். நாதமுனிகள் இவரிடம் அஷ்டாங்க யோகம் கற்றுக்கொள்கிறீரோ என்று கேட்க, இவர் பிணம் கிடக்க மனம் புணரலாமா, அதாவது ஏவு வீட்டில் திருமணம் நடக்கலாமா என்றார். இதற்கு உள்ளுரை பொருள் என்னவென்றால், அறியாமையால் பலரும் இந்த சம்சாரத்தில் இருந்து கஷ்டப்பட அடியேன் மட்டும் தனியாக எப்படி பாகவதம் அனுபவிக்க முடியும்? எனவே அனைவரும் உய்யும் வகையை சொல்லுங்கள் என்று வேண்டினாராம். நாதமுனிகள் அவருடைய பரந்த உள்ளத்தை வியந்து, நீரே உலகையும் உலகையுடைய ஸ்ரீமன் நாராயணனையும் அவனை சொல்லும் அருளிச் செயல்களையும் அவற்றை பெற்ற அடியேனையும் உய்யக்கொண்டவர் என்று பாராட்டி அருளிச் செயல்களையும் அவற்றின் திவ்ய அர்த்தங்களையும் இரகசியார்த்தங்களையும் முழுவதும் கொடுத்தார். இவ்வாறாக இடைக்காலத்தில் காணாமல் போன 4000 திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளித்தர அவர் அவற்றை உய்யக்கொண்டாருக்கு அருளித்தந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜரையே 18 முறை நடக்க வைத்து சோதனைகளுக்கு உட்படுத்திய பின்தான் திருமந்திரத்தை ராமானுஜருக்கு உபதேசித்தார். மேலும் இது பரம ரகசியம், யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றார். உயர்ந்த அர்த்தத்தை தெரிந்து உகந்த உடையவர் அந்த அர்த்தத்தை உகப்பை மற்றவர்களிடம் பகிர விழைந்தார். தெற்காழ்வான் சந்நிதிக்கு சென்று அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் அழைத்து அந்த பரம ரகசிய அர்த்தத்தை உபதேசித்தார். இதை அறிந்த நம்பி உடையவரிடம், நீர் எப்படி ஆச்சாரிய நியமனத்தை மீறி அநேகம் பேருக்கு சொன்னீர் என்று கோபித்து கொண்டார். உடையவர், ஆச்சாரிய நியமனம் மீறி அடியேனுக்கு நரகமே புகழ். ஆயினும் அடியேன் ஒருவனே அன்றோ நரகம் புகுவது? தேவரி திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சொல்வதால் இந்த ஆத்ம கோடிகள் எல்லாம் தேவரி திருவடி சம்பந்தத்தாலே உஜ்ஜீவித்து மோட்சம் பெறுவார்கள் என்று சொன்னேன் என்றார். இது கேட்டு பேருவகை அடைந்த நம்பிகள், இந்த பரசம்ருத்தி நமக்கு கூடிற்றில்லையே என்றொருளி, எம்பெருமானாரே என்று வாரும் என்று எடுத்து அணைத்து கொண்டார். அவரோ அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவரோ நீர் என்று போற்றி, இதுவரையில் இத்தர்சனம் பரம வைதிக சித்தாந்தம் என்று இருந்தது, இன்று முதல் எம்பெருமானார் தர்சனம் என்று சொல்லுங்கள் என்று எல்லோருக்கும் அருளி செய்தார். ஆழ்வார் திருநகரில் மட்டுமே உய்யக்கொண்டாருக்கு என்று தனி கோயில் இருக்கிறது. பவிஷ்யத ஆச்சாரியர் ராமானுஜர் சன்னதிக்கு செல்லும் வழியில் அதேபோல் ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசத்தில் மட்டுமே ராமானுஜருக்கு என்று பழமையான தனி கோயிலும் உள்ளது. மற்ற திவ்ய தேசங்களில் பெருமாள் கோவிலுக்குள் ராமானுஜருக்கு தனி சந்நிதி உள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ள ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்னும் சிற்றூரும் திருவாழ்மொழி பிள்ளையால், அதாவது மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியர் இவரால் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் நிர்மாணிக்கப்பட்டவை. மேலே குறிப்பு 5 உய்யக்கொண்டார் நாதமுனிகளிடமிருந்து ஆழ்வார்கள் அருளிச்சது 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பெற்று நமக்கு அளித்தார் என்று பார்த்தோம். உய்யக்கொண்டாரிடமிருந்து மணக்கால் நம்பி, ஆளவந்தார், திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான் வழியாக உடையவர் பெற்றார். அருளிச் செயல்களை பெற்ற உடையவர் அவற்றுக்கு தாமும் கூறத்தாழ்வான் எம்பார் முதலானவர்கள் மூலமும் திவ்யமான அர்த்தங்களை உரைத்தார்.
திருவரங்கத்தில் அரையர் சேவையை முத்தமிழ் விழாவாக சிறப்பாக நடத்தினார். திவ்ய தேசங்களில் திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் நடைமுறை ஏற்படுத்தி அத்தியாபகர்களுக்கு தனி மானியங்களையும் உண்டாக்கினார். திவ்ய தேசங்களில் பெருமாள் புறப்பாடு கொண்டருளும் போது பெருமாளுக்கு முன்னால் ஆழ்வார்கள் அருளி செயல்களை சேவிக்கச் செய்தார். வடமொழி வேதமே சேவிக்கப்பட்ட நிலையில் அதை மாற்றி அமைத்தார். வடமொழி வேதம் சேவிப்போர் பெருமாளுக்கு பின்னால் செல்லும் வழக்கம் ஏற்பட்டது. திருக்குறுகை பிரான் பிள்ளானை திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானம் செய்ய வைத்தார். திருப்பாவையை உஜ்ஜனரஞ்சகமாக அனைவரையும் பாட வைத்தார். மஸ்தக ஸ்ரீ சட்டாராதி நாதார்யோ முகமண்டலம் நேத்ரயுக்மம் சரஜோஷாட்ச கவோலவ் ராகவஸ்ததா. எம்பெருமானருக்கு ஸ்ரீ சடகோபராகிய நம்மாழ்வார் சிரசாக விளங்குகிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் திருமுக மண்டலம் ஆகிறார். ஸ்ரீ புண்டரீகாட்சர் என்னும் உயக்கொண்டார் இரு திருக்கண்கள் ஆகிறார். அவ்வாறே ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்னும் மணக்கால் நம்பிகள் இரு கன்னங்களாக விளங்குகிறார். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல முகத்தழகிலும் காரே கருணை பொழியும் துணை மலர்கண்களிலும் பொழியும் காரே கருணையிலும் எதிராசரில் உய்யக்கொண்டாரை சேவித்து கொள்ளலாம். உய்யக்கொண்டார் திருவள்ளரையில் எழுந்தருளியிருந்த காலத்தில் கோவிலுக்கு பின்னால் உள்ள பாறையில் அமர்ந்து தம் சீடர்களுக்கு சம்பிரதாய விஷயங்களை உபதேசித்து வந்தார். அந்த பாறை உய்யக்கொண்டார் பாறை என்று அழைக்கப்படுகிறது. எங்களாழ்வான் என்னும் ஆச்சாரியர் திருவள்ளரையில் எம்பெருமானார் வாசம் செய்த 2 ஆண்டுகளிலும் அவருடனே இருந்து அனைத்து கைங்கரியிலும் செவனே செய்து வந்தார். அவர் உபயோகத்துக்காக ஒரு குளம் வெட்டி அதற்கு உடையவர் குளம் என்று பெயரிட்டார். அந்த குளம் கோவிலுக்கு வடமேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இப்போது தண்ணீர் இல்லை. மழை பெய்தால் தண்ணீர் வரும்போதும் அங்கு உள்ள சிதிலமடைந்த பெருமாள் சிலைகள் அங்கு ஒரு கோவில் இருந்ததை காட்டுகிறது. உடையவருடைய சிலையும் அங்கு இருந்ததாக அருகில் வசிப்போர் கூறுகிறார்கள். அந்த குக்கிராமத்துக்கு உடையவர் குளம் என்றே பெயர். திருவள்ளரையில் உய்யக்கொண்டார் 1700 வடிவழகன் வாழியே மால் மணக்கால் நம்பிதொழும் மலர்பதத்தோன் வாழியே சீலமிகு நாதமுனி சீருரைப்போன் வாழியே சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழியே 4 5 நமக்குரைத்தான் வாழியே 4 உட்பொருளை நடத்தினான் வாழியே மாலரங்க மணவாளர் வளமுறைப்போன் வாழியே வையம் உய்யக் கொண்டவர் தாள் வையகத்தில் வாழியே. வாழ வையோன் என்பது இளஞ்சூரியன். 4 என்பது 8 எழுத்து திருமந்திரம். 5 என்பது 25 எழுத்து துவயம். 4 என்பது 32 எழுத்து சரம ஸ்லோகம்.